உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி மாப்பிள்ள, சொல்லுங்க. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் நேத்தே வீட்டுக்கு வந்தேன். நீங்க யாரும் வீட்டில் இல்ல. ஆன்ட்டி மட்டும்தான் இருந்தாவ. சொன்னாங்க. ஆன்ட்டி கிளியரா உங்ககிட்ட பேசியிருப்பாவன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா கல்யாணத்தை வேகமா செய்யணும்னு ஆசைப்படுதாவ. எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம், எந்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம்னு கேட்டுட்டு வர சொன்னாவ. ஏங்க அவங்களும் வந்திருக்கலாமே. வந்திருக்கலாம் தான். நான் தான் இந்த விஷயத்துக்காக அவங்கள அலைய வேணான்னு சொல்லிட்டேன். சம்பவம் அவங்களே நாள் பார்த்துட்டாங்களா? வர்ற முகூர்த்தத்திலே நல்லா இருக்கு நாள் அப்படின்னாங்க. அப்புறம் வச்சுக்கலாமே. தாராளமா வச்சுக்கிடுவோம். மாப்பிள்ள, உங்க அபிப்பிராயம் என்ன? நீங்க எந்த தேதி சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ரத்னா, உனக்கு எப்படி? இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. பாருடா, உனக்கு வெக்கப்பட தெரியும்னு எனக்கு இப்பதாண்டி தெரியுது. இந்த வீட்ல முறைப்படி நடக்கிற கல்யாணம். எந்த தங்கு தடையும் இல்லாம இது நடக்கணும். இல்லம்மா, இந்த தடவை எந்த தப்பும் தடங்களும் நடக்காது. அது தெரியும்பா. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை. நம்ம குலசாமி சப்தகன்னி சாமுண்டீஸ்வரி கோவில் சின்னதுதான். ஆனாலும் கல்யாணத்தை அங்கேயே வச்சுக்கலாம். அங்கதான் இந்த கல்யாணம் நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை. மாப்பிள்ள தம்பி, அதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? எல்லா முடிவையும் இவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க ஆன்ட்டி. எங்க வச்சாலும் சம்மதம்னு அப்பா அம்மா சொல்லிதான் அனுப்புனாவ. அப்ப வர முகூர்த்தத்திலேயே நம்ம குலதெய்வம் கோயிலையே நடத்திடலாம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம். எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஒரு நிமிஷம். ஏய், நல்ல விஷயம் பேசும்போது என்னடி இது அபசகுணமா? இல்ல, நம்ம கொலச்சாமி பேரு எனக்கே அப்பப்போ மறந்து போகும். அப்பா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ கேட்டுக்குவேன். அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு எப்படி நம்ம கொலச்சாமி தெரியும்? ஆமா, உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அது ஏலே, உங்களுக்கு எல்லாம் மறந்து போனா நீங்க ஆறாண்ட கேப்பீங்க, என்கிட்ட தானே கேப்பிய. அதே மாதிரி அவங்க தான் என்கிட்ட கேட்டாவ. நான் தான் சொன்னேன், ஏலே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு விஷயமா? வாத்தியார்கிட்ட கேள்வி கேட்க மாதிரி கேட்க. அப்ப நம்ம குலசாமி கோயில்லயே சாமுண்டி முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். கல்யாணத்தை சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நிச்சயதார்த்தத்தை மட்டும் ஊரை கூட்டி வச்சுக்கலாமான்னு அம்மா அப்பா கேட்க சொன்னாவ. தாராளமா செஞ்சு விடுவோம். எப்போ நீ என்ன சொல்லுத? தாராளமா பண்ணிடுவோம். நிச்சயம் எங்க எப்போன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஏம்ல, எப்பயாவது போய் ஸ்வீட் காப்பி எடுத்துட்டு வரலாம்ல. இத கொண்டு வரோம். அம்மா, பூ கொண்டு வந்திருக்கேம்மா. அத்தை, பரணிட்ட பேசு, பூக்காரங்க வந்திருக்காங்க. நான் போய் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடி. என்னடி இந்த நேரத்துல? அத்தை உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கம்மா, நீ பேசு. இந்தாங்க அத்தை. பாக்கியம், மதனி வேலையா இருக்கியா? அதனால என்ன மதனி, நீ சொல்லு. இன்னைக்கு ரத்னா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருந்தாரு. திடீர்னு வந்துட்டாரா? உனக்கு தகவல் சொல்ல முடியல. அதனால என்ன? அவர் என்ன விஷயம் பேச வந்தாரு?
எல்லாம் ரத்னா கல்யாண விஷயம்தான். 2 தடவை தடப்பட்டு போச்சு. இந்த தடவையாவது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுவும் சீக்கிரம் நடக்கணும்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. நானும் அதத்தான் சம்முவ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். புடிச்ச புடியா இப்பவே தேதி சொல்லுங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ம். அதான் உனக்கு தகவல் சொல்ல முடியல. நானே முகூர்த்த நாள் பார்த்து சொல்லிட்டேன். வர வளர்பிறையில சதுர்த்தி திதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா சேதி. வளர்பிறை சதுர்த்தி. உனக்கு பரவாயில்லையா? இது எல்லாம் என்கிட்ட கேட்கணுமா மதனி? நீ என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். கல்யாணத்தை சும்மா மண்டபம் கிண்டபம்னு வைக்காம நம்ம குலசாமி கோவில்லையே வச்சிடலான்னு சொல்லிட்டேன். ம். மண்டபம் பிடிச்சு ஏற்பாடு செஞ்சா உன் வீட்டுக்காரன் இருக்கானே, நாசமத்து போறவன், அவன் வந்து என்னத்தையாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை கலைச்சு விட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. நிச்சயமா கலைச்சு விடுவேன். பின்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய் நினைச்சிட்டியா? அவரு கண்ணு கொள்ளி கண்ணு மதனி. அந்த கண்ணுல பற்றாம எல்லாரும் பார்த்து நடந்துக்கணும். ஆனா மாப்பிள்ளை வீட்ல நிச்சயதார்த்தத்தை மட்டும் மண்டபம் பிடிச்சு விமரிசையா பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ம். அவங்களே அதுக்கு நாள் குறிச்சு சொல்லுவாங்க. அத்தை கொடுங்க. அம்மா, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம், அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம். எங்க இசக்கியோட சத்தத்தையே காணுமே? வந்துட்டேன். பூ வாங்க வெளியே போயிருந்தேன். ரத்னாக்கா கல்யாணத்தை பத்தியா பேசிட்டு இருந்தீய? ஆமாண்டி, விவரம் எல்லாம் உங்க அத்தை கிட்ட சொல்லியாச்சு. நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரியா? நான் வச்சிட்டுமா? சரிடி. சரிடி. இந்த வாட்டியாவது ரத்னாக்கா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடியணும். சாமியை வேண்டிக்கத்த. ஆண்டவா, நீங்க எத்தனை சாமியை வேண்டினாலும் இந்த கல்யாணம் நடக்காதுடியே. நடக்க நான் விட மாட்டேன். இந்த கல்யாணத்தப்ப கருமாதியும் நடக்கும். அதுவும் சூடாமணி கருமாதி. கல்யாண வீட்டுல கருமாதி பண்றது வித்தியாசமா இருக்குல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.